சென்னையில் கட்சியின் நிர்வாகிகளோடு அமமுக பொதுச் செயலர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான ஆலோசனையில் டிடிவி தினகரன் ஈடுபட்டு வருகிறார். ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை இன்று சந்திக்க இருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீத் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீத் சரவணன், தற்போது கட்சியினரோட டிடிவி தினகரன் ஆலோசனையில் ஈடுபட்டு வராரு. ஆலோசனை முடிவடைந்து எப்போது கூட்டணி நிலைப்பாடு தொடர்பான உறுதியான தகவல் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அமமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு முன்பாக கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து பாராட்டக்கூடிய வகையில டிடிவி தினகரன் பேசியிருந்தார். அதே போல தாங்கள் இடம்பெறக்கூடிய கட்சிதான் வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பாகவே டிடிவி தினகரனுடைய செயல்பாடுகள் எந்த விதமான வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நேரடியாக தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில அண்மையில் டெல்லி கூட சென்று வந்திருந்தார் டிடிவி தினகரன். அதற்கு பிறகு அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், எந்த கூட்டணியில் இணைந்து செயல்பட போகிறார் என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இடம்பெறாத நிலையில் அமமுக பங்கு பெற்று தேர்தலை சந்தித்திருந்தார்கள். அதற்கு முன்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தலைமையில தேமுதிக எஸ்டிபி கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. அமமுக சராசரியாக 2.35% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து அமமுக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு எழுந்தக்கூடிய மத்தியில் தான் 3 நாள் பயணமாக பாஜக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்தார் நேற்று இரவு. இன்றைய தினம் அவர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் ஒரு அரை மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு சராசரியாக ஒரு 11:30 மணி அளவில் இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் அவர்கள் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அதிமுக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் அமமுக இடம்பெறாது என்று டிடிவி தினகரன் வெளிப்படையாக அறிவித்திருந்தாலும் என்டிஏ கூட்டணியில் அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோம் என்று ஏற்கனவே பலமுறை வெளிப்படையாக பேசியிருந்தாலும் இபிஎஸ் மீது கடுமையான விமர்சனத்தை டிடிவி தினகரன் தொடர்ந்து வைத்து வந்திருந்தார். ஆனால் வரக்கூடிய இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில அமமுகவுக்கு கூட்டணி தொகுதிகள் ஒதுக்குவார்களா அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை யாருடன் நடைபெற்றது என்பது போன்ற கேள்விக்கெல்லாம் மத்தியில் தான் அண்மையில் கூட எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அறிவித்திருந்தார். பல கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற இருக்கிறது, அமமுக இடம்பெறுமா, டிடிவி தினகரன் உங்களுடைய கூட்டணிக்கு வருவார்களா என்ற செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதற்கு அவர் பதில் மறுக்காமல் எந்த கட்சிகள் வேண்டுமானாலும் எங்களுடன் கூட்டணிக்கு வரலாம், அது தொடர்பான பேச்சுவார்த்தையும் ஒருபுறம் நடைபெற்று வருவதாக வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் கடந்த 2 வாரத்துக்கு மேலாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர்களை டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக அமமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன் இடம்பெறுவாரா என்ற கேள்விக்கு மத்தியில் தான் தொலைபேசி வாயிலாக நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெற போகிறோம் என்று தகவலை டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்ததாக கட்சியினுடைய நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இடம்பெற போகிறோம், கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு அதே போல தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய பாஜக ஆலோசிக்கும். இந்த கூட்டணியில் அதிமுக அமமுக எந்த விதமான தொடர்பும் இருக்காது, நாம் பாஜக தலைமையில் தான் செயல்பட போகிறோம் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் டிடிவி தினகரன் அவர்கள் பேசி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு தாஜ் கோரமண்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இதற்கு முன்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அங்கு இருக்கிறார், மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் அங்கு வந்திருக்கிறார். இது போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரன் இன்னும் சிறிது நேரத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்த பிறகு கூட்டணி நிலைப்பாடு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.